Lecture 9, Non-relativistic reduction of Dirac equation. Spin orbit energy. இதில் Dirac equation relativistic equation. அதில் நான் ரிலேட்டிவிட்டி அப்ராக்சிமேஷன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்று சென்ட்ரல் ஃபோர்ஸில் அல்லது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் ஃபீல்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இதில் ஸ்பின் ஆர்பிட் எனர்ஜினா என்ன, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமும் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தினாலேயும் வரக்கூடிய எனர்ஜி என்ன அப்படிங்கிறது இதில் வருகிறது. இதை பார்ப்பதுக்கு முன்னாடி இதில் தேவையான ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறோம். அது show that AB inverse is equal to B inverse A minus B inverse commutation bracket of A comma B, B inverse. Problem show that AB inverse is equal to B inverse A minus B inverse commutation bracket of A comma B, B inverse. Right hand side உள்ளது அப்படியே எழுதியிருக்கிறோம். B inverse A minus B inverse A comma B, B inverse. A comma B மட்டும் இங்கே expand பண்ணி எழுதுகிறோம். A comma B ங்கிறது commutation bracket AB minus BA. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது. செகண்ட் டேர்மில் பெருக்கிறப்ப B inverse AB B inverse. இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் B inverse BA B inverse the last term. ஃபர்ஸ்ட் டேர்ம் P inverse A. செகண்ட் டேர்மில் இந்த பியும் பி இன்வெர்ஸும் சேர்ந்து ஐடென்டிட்டி. ஸோ பி இன்வெர்ஸ் ஏ. லாஸ்ட் டேர்மில் இந்த ஃபஸ்ட்டு டூ இது பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் பின்னு இருக்குது, அது ஐடென்டிட்டி ஆகிடுது. ஸோ ஏபி இன்வெர்ஸ். ஸோ பி இன்வெர்ஸ் ஏ மைனஸ் பி இன்வெர்ஸ் ஏ கேன்சல்ட் அவுட். எக்ஸ்ட்ரா உள்ளது ஏபி இன்வெர்ஸ், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம சிலபஸ்குள்ளார வரோம். Non-relativistic reduction of Dirac equation. Spin orbit energy. The Dirac-Hamiltonian for particle in central field. Central field அல்லது இன்னொரு பேர் spherically symmetrical potential. Dirac-Hamiltonian is equal to C alpha dot P plus beta mc squareங்கிறது Hamiltonian for free particle. இது free particle உடைய Hamiltonian. அதில் potential term எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறோம். That potential term is spherically symmetrical potential இருக்கிறதுனால this is a function of R alone. So this is a Hamiltonian for a particle in a potential. That potential is spherically symmetrical potential. We will have similar equations as in a plane wave solution. Plane wave solution வர்ற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இதில் வரும். இன்னும் ஆப்ரேட் பண்ணலை, ஆப்ரேட்டராக தான் இருக்குது. அதில் U வராமல் இருக்கும். பிளேன் வேவில் U வராமல் இருக்கும். அப்போ இதில் வந்து எப்படின்னா இங்கே E psi is equal to இது டேர்ம் ப்ளஸ் இங்கே U இருக்கனால இங்கே வர்றப்ப E மைனஸ் யூன்னு வரும். ஸோ E ஒரு மைனஸ் U எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கு காரணம் இங்கே U ஆட் ஆகிருக்கிறதுனால. இதே சொல்யூஷன் ரெண்டுமே வந்து நமக்கு பிளேன் வேவில் வந்துச்சு. சொல்யூஷன் வருவதற்கு முந்தி உள்ள ஸ்டெப். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கப்பிள்டு ஈக்குவேஷன். இங்கே VW இங்கே WV ரெண்டும் கப்பிள்டாக இருக்குது. இங்கே W இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து W இஸ் ஈக்குவல் டு இங்கே E பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ அங்கே போனுச்சுன்னா E பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூனுடைய பவர் மைனஸ் 1. இதனுடைய 1 by this 1 அதுதான் இங்கே கொண்டாந்து போட்டுருக்கோம். டைம்ஸ் C சிக்மா டாட் B B. ஸோ இந்த டேர்மை இங்கே கொண்டாந்துருக்குறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், இந்த W வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட்டிங் இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன், தட் இஸ் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்னன்னா E மைனஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பி இஸ் ஈக்குவல் டு C சிக்மா டாட் பி டைம்ஸ் W. Wக்கு தான் இங்கிருந்து எடுத்து E பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் 1 C சிக்மா டாட் PV போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும்
கப்பிள்டாக இருக்கிறத ரெண்டையும் டீகப்பிள் பண்ணி ஒரே ஃபங்க்ஷன் v மட்டும் வர்ற மாதிரி எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சால்வ் பண்ண அந்த ஐடென்டிட்டியை எடுத்து எழுதியிருக்கிறோம். அந்த மாதிரி இங்கே இருக்குது. இது வந்து சிக்மா டாட் பிங்கிறது ஏ என்றும் சிஏ பிறகு பார்த்துக்கலாம். அப்புறம் இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ இன்வெர்ஸ் இருக்குதே, அதை பி இன்வெர்ஸ்னு வச்சுக்கிட்டு செஞ்சால் என்ன வருங்கிறத முதல்ல பார்த்துக்கிடலாம். இது ஒரு லென்த்தியான ஒரு ஒர்க்கு, கொஞ்சம் கம்பர்சமாக இருக்கும். சொல்கிறத பார்த்தீங்கன்னா லென்த்தியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏக்கு பதிலாக சிக்மா டாட் பி, பி இன்வெர்ஸுக்கு பதிலாக இது இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில். இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக சிக்மா டாட் பி, பி இன்வெர்ஸுக்கு பதிலாக இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் 1 சீக்வல் டு பி இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸ்னா இது இதாக இருக்குது. ஏங்கிறது சிக்மா டாட் பி, சிக்மா டாட் பி மைனஸ் பி இன்வெர்ஸ் இதாக இருக்குது. பி இன்வெர்ஸ் காம்படேஷன் பிராக்கெட் ஆஃப் ஏங்கிறது சிக்மா டாட் பி, பி இன்வெர்ஸுங்கிறது பி வெறும் பி இன்வெர்ஸ் இல்லாமல் இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ, இதனுடைய காம்படேஷன் பிராக்கெட். அப்புறம் பி இன்வெர்ஸ் இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் 1. ஸோ லெட் மீ கால் திஸ் as ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 வருவதற்கு முந்தி ஈக்குவேஷன் 2வை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் போட இருக்கிறோம். மீன்வைல் முதல்ல இந்த காம்படேஷன் பிராக்கெட் என்னங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் போட விரும்புகிறோம். காம்படேஷன் பிராக்கெட்டில் இந்த சிக்மா டாட் பி டைம்ஸ் சிக்மாவை இந்த சைடில் எடுத்துடலாம். இங்கே வேறு மேட்ரிசஸ் இல்லை. பிங்கிறது மொமெண்டம் ஆப்ரேட்டர், இங்கிறது எனர்ஜி ஆப்ரேட்டர், அது கம்யூட் ஆகும். இது டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட் டெல் வரும். இதில் டோ பை டோ டி வரும். டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ கம்யூட் ஆகும். எம்சி ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அது கம்யூட் ஆகும். இந்த பியும் யூ தான் கம்யூட் ஆகாது. ஏன்னா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர், ஆர் இன் டர்ன் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அதனால் பிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டராக இருக்கனால அது முன்னாடி பின்னாடி மாற்றி எழுத முடியாது. ஸோ பி கமா யூ மட்டும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு சையை கொண்டாந்துருக்குறோம். பி கமா யூ இது மெனி டைம் நம்ம பார்த்துட்டோம். பி கமா யூ சை ஈக்குவல் டு பி யூ சை மைனஸ் யூபி. ஸோ திஸ் இஸ் அ காம்படேஷன் பிராக்கெட் PU minus UP times psi. So PU psi minus UP psi. Next P க்கு பதிலா minus IH cross del U psi plus U க்கு U IH cross del. ஏன்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. மைனஸ் IH cross del இங்கேயும் போடுறப்ப மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான். இங்கே del operates on both U and psi. இங்கே del operates on psi only. அப்போ இங்கே யூவி மெத்தடில் பண்ணுறப்ப ரெண்டு டேர்ம் வரும், அதில் ஒன்று இதோட கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் ஐஹெச் கிராஸ் யூவை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டு டெல் சை. ஸோ யூ டெல் சை மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் ஆப்ரேட்ஸ் ஆன் யூ டெல் யூ டைம்ஸ் சை ப்ளஸ் யூ ஐஹெச் கிராஸ் டெல் சை. இப்போ அந்த ரெண்டுலேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த டெல் சை யூ ஐஹெச் கிராஸ் அப்படி ஒரு டேர்மு மைனஸ் ஐஹெச் கிராஸ் யூ டெல் சை, இந்த ரெண்டு டேர்மு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீத உள்ள ரிமைனிங் டேர்ம் மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் யூ சை மட்டும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ சையை கடன் வாங்கிக்கலாம், திரும்ப எடுத்துடலாம். ஸோ பி கமா யூங்கிறது என்னென்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் யூ. therefore பி கமா யூ இஸ் மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் யூ. ஸோ இங்கே வர்றதே இந்த பி கமா யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ வேறு இதுக்கு வர்றதுனால அங்கே திரும்ப திரும்ப போக முடியாததுனால நம்ம என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் உண்டோ அங்கே போன ஸ்லைடில் உள்ள ஈக்குவேஷன்ஸு 1 2 என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து திரும்ப அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கோம். நமக்கு இங்கே வேண்டியது சிக்மா டாட் பி இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ, இதுதான் நமக்கு தேவை. விச் இஸ் ஈக்குவல் டு பி கமா யூ மட்டும் போட்டோம்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் யூ. நமக்கு இருக்குது பி, இங்கே மைனஸ் யூ இருக்கு, அதனால் இங்கே சைன் ஒன்று மாறும். ஸோ ஐஹெச் கிராஸ் டெல் யூ எப்படி வருதுங்கிறத நான் சொல்லிட்டேன். இங்கே ஒரு சிக்மா டாட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ சிக்மா டாட் ஆல் அதர் திங்ஸ் என்னுடைய காம்படேஷன்லாம் போயிடும் ஜீரோன்ட்டு. ஸோ சிக்மா டாட் பி மைனஸ் யூவில் கமா மைனஸ் யூன்னு இருக்கும். மைனஸ் இருக்குன்னா அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு சிக்மா டாட் முன்னாடி வருதுனால இந்த டேர்ம் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து இது வந்திருக்கிறோம். பழையபடி இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் வரணும்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே தான் காப்பி பண்ணி எழுதியிருக்கிறோம், வேற எந்த மாற்றமும் இல்லை, எந்த கரெக்ஷன்ஸும் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை. இந்த காம்புடேஷன் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ஐஹெச் கிராஸ் சிக்மா டாட் டெல் யூன்னு போட்டிருக்கிறோம். மற்றது எல்லாம் அப்படியே தான் காப்பி அடிச்சிருக்கோம். இந்த காம்புடேஷன் ப்ராக்கெட்டை மட்டும் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், வேற ஒன்றும் செய்யலை. இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள சிக்மா டாட் பி இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் ஒன் அப்படியே. அடுத்தது இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ மைனஸ் ஒன் அதுவும் அப்படியே. சிக்மா டாட் பி இது அப்படியே மைனஸ் இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் ஒன்று, இங்கே ஒரு பவர் மைனஸ் ஒன்று இருக்குது, மைனஸ் டூ டைம்ஸ் ஐஹெச் கிராஸ் சிக்மா டாட் டெல் யூ. இங்கே இது எல்லாத்தையும் எப்படி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர் ஆப்ரேட்டர் டெல்லில் ஆப்ரேட்டர் இருக்குது, இது டெல் ஆப்ரேட்ஸ் ஆன் யூ ஒன்லி. இங்கே இ எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர்லாம் இதெல்லாம் கழிஞ்சு போச்சு, டெல் யூங்கிறது டோ யூ பை டோ எக்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ இங்கே இதை அதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வரலாம், ஏன்னா இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டட் ஆல்ரெடி வித் திஸ் யூ. அதனால் இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் பவர் ஒன்று இந்த எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் டூ ஆகுது இந்த ஸ்டெப்பில். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனில் இதை எடுத்து போடுறோம். ஒன்றாவது ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஈக்குவேஷன் இ மைனஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ டைம்ஸ் வி சீக்வல் டு சி, இந்த சி தான் இங்கே எழுதியிருக்குது, சிக்மா டாட் பி இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் ஒன்று இருக்க, அதுதான் இங்கே ஏற்கனவே சிக்மா டாட் பி இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ மைனஸ் ஒன்று தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோமே, இதை அப்படியே அள்ளி இங்கே கொண்டாந்து போட்டிருக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. இந்த ஈக்குவேஷனில் ஸோ இங்கே சிக்மா டாட் பி இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ இது இருக்கிற இதை அப்படியே சுருக்கி இங்கே எழுதி பலபடியாக கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கிறோம். சி சிக்மா டாட் பி வி திரும்ப இந்த ஈக்குவேஷனில் இருக்குது, ஆனால் சி சிக்மா டாட் பி இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது, பேரந்தசிஸில் இருக்குது, அதுதான் மேலே உள்ள கால்குலேஷன் பண்ணாமே அது. இதை திரும்ப பலபடி இங்கே எழுதியிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை, அதே ஈக்குவேஷன் எடுத்து காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். லெட் மீ கால் திஸ் ஈக்குவேஷன் as equation number 3. சிக்மா டாட் ஏ சிக்மா டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பிளஸ் ஐ சிக்மா டாட் ஏ கிராஸ் பி அப்படின்னு ஏற்கனவே டெரைவ் பண்ணினோம் லாஸ்ட் டைம். இங்க இதுவும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் வருது பாருங்க, சிக்மா டாட் டெல் யூ சிக்மா டாட் பி, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவதற்காக இந்த ஈக்குவேஷன் எடுத்து பண்ணுறோம். சார் சிக்மா டாட் பி சிக்மா டாட் பி வருது, அதுக்கு வேணாலும் பண்ணலாம், என்ன ஆகுங்கிறது பெற சொல்கிறேன், அது 0 ஆகிடும். சிக்மா டாட் டெல்லியும் சிக்மா டாட் பியும் இருக்கிறப்ப இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்னா திஸ் இஸ் ஏ டெல் யூ டாட் பின்னா பி ப்ளஸ் ஐ சிக்மா டாட் ஏனா டெல் யூ பின்னா பி. ஸோ இந்த டேர்ம் இதில் அஃப்கோர்ஸ் இந்த முதல்ல உள்ள சிக்மா டாட் பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துடும். இதே மாதிரி தான் நான் போவேன், ரொம்ப டீட்டெயிலாக போவேன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ டீட்டெயில் வேயாக போனீங்கன்னா இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி இருக்கிறப்ப இங்கே பி டாட் பின்னு ஒரு பி டாட் ஸ்கொயர், இங்கே பி கிராஸ் பி வந்து கேன்சல் ஆகிடும். பி கிராஸ் பி வந்து சேம் வெக்டார் சேம் டைரக்ஷனில் இருக்குங்கிற காரணம் அல்ல, இங்கே ஆப்ரேட்டராக இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்கிறப்ப பிங்கிறது டெல், இங்கேயும் டெல். ஸோ கேர்ள் டெல் கிராஸ்னா கேர்ள் கிரேடுன்னு வரும். ஸோ கேர்ள் கிரேடு வந்து 0ன்னு ஆகும். அந்த கண்டிஷன்னால இதையும் ஆப்ரேட் பண்ணுறப்ப திஸ் டேர்ம் இல்லாமல் பி ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஏன் அதை பண்ணலைங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. ஓகே இருக்கட்டும், நம்ம இதை டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெல் யூ டாட் பி, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டெல் யூ டாட் பி இஸ் ஈக்குவல் டு டெல் யூங்கிறது கிரேடியன்ட் ஆஃப் யூ இன் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் டோ யூ பை டோ ஆர் ஆர் கேப் ப்ளஸ் டோ யூ பை டோ தீட்டா 1/θ 1/r தீட்டா கேப்லாம் வரும், அண்ட் பையெல்லாம் வரும். ஆனால் ஹியர்
u is a function of r alone. அப்போ ஒரே ஒரு காம்பனண்ட் தான் வருது. dou u by dou r r cap. This is a del u in spherical polar coordinate system. Dot. அல்லது நீங்க இது நான் ஆர்டினரியா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் தான் வருவேன்னு பார்த்தாலும் யூ கேன் ஷோ லைக் திஸ். பிங்கிறது மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல். dou u by dou r r cap is here. Minus IH cross is here. Del gradient in spherical polar coordinate system. R cap dou by dou r theta by r dou by dou theta plus pi cap r sin theta dou by dou pi. இது லாஸ்ட் இயர் நடத்திருப்பாங்க. இப்போ ஆறுங்கிறது இந்த ஆறுங்கிறதும் டாட் பண்ணோம்னா 1. ஆறும் தீட்டாவும் டாட் பண்ணால் 0. தே ஆர் பெர்பெண்டிகுலர் ஆர்த்தாகனல் கோஆர்டினேட்ஸ். இந்த வெக்டார்ஸ் வந்து ஆர்த்தாகனல். அதனால் ஆர் டாட் தீட்டா 0 ஆகிடும், ஆர் டாட் பை 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் இது மட்டும்தான். ஆர் டாட் ஆர் 1 ஆகும். மீதம் உள்ளதை எழுதினோம்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ யூ பை டோ ஆர் அண்ட் ஆர் டாட் ஆர் இஸ் 1 dou by dou r. This is delta u dot p. This one first term here. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல this del u cross p என்னன்னு கண்டுபிடிச்சு பலவடி எடுத்து இங்க போடலாம். del u cross p. Del u is dou u by dou r r cap. This one cross p. இங்க ஒரு ஆர்னால மேக்னிடியூட் ஆஃப் ஆர், மேக்னிடியூட் ஆஃப் ஆர்னால வகுத்துட்டு ஆர்னால பெருக்கிருக்கிறோம். வேற எழுதுறப்ப 1 by r dou e by dou r, r times r unit vector is r vector. This is the magnitude of r, this is the direction of r. Magnitude and direction is the vector. So r cap is the vector r. So இங்க r cross p ன்னு வருது. r cross p ங்கிறது angular momentum. So del u cross p is equal to 1 by r dou u by dou r times r cross p is the angular momentum vector L. So இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி பலபடி அதுல எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். Equation 3 becomes e minus mc square u v. அது அப்படியே எழுதிக்கிறோம். இங்க ஒரு c, இங்க லாஸ்ட்ல ஒரு c இருக்குது. ஸோ c ஸ்கொயர். இங்க e plus mc square minus u power minus 1 is sigma dot p. sigma dot p ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். sigma square p square அந்த கிராஸ் டேர்ம்லாம் போயிடும். sigma square is identity, p square வருது. அப்புறம் e plus a minus e plus mc square minus u power minus 2 அது அப்படியே இருக்குது. இங்க this term is here. இந்த ஒரு IH cross இருக்குதே, அந்த IH cross is here. ஓகே. இங்க sigma dot del u, sigma dot del u, sigma dot p and v. v இங்க தனியா வந்துருச்சு. sigma dot del u, sigma dot p அதுதான் இங்க எடுத்து எழுதிக்கிறோம். sigma dot del u, sigma dot p னா ரெண்டு இது இருக்குது. ஒன்று del u dot p, இந்த term it is here. இன்னொரு term வந்து I sigma dot times del u cross p. del u cross p is already here. It is 1 by r dou u by dou r L. அது I sigma நால டாட் பண்ணணும். அந்த I sigma நால டாட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரெண்டு term தான் இங்க sigma dot del u, sigma dot p. இங்க உள்ள IH cross already is there. So equation 3 இதை ரெண்டையும் எடுத்து இதுல போட்டு அதை எடுத்து அதுல போட்டாச்சு. So போட்ட பிறகு அந்த equation is like this. இந்த ஸ்டெப்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? c square is this one எல்லாமே அப்படியே தான் பண்ணியிருக்கிறோம். இங்க ஒரு மைனஸ் சைன் மாறி இருக்குது. இந்த மைனஸ் சைன் எப்படி வருதுன்னா இந்த மைனஸ் IH கிராஸை உள்ளார பெருக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ மைனஸ் IH கிராஸை உள்ள மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கினாலும் இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. திஸ் திங் இஸ் லைக் திஸ்.
ஸோ மைனஸ் ஐஹெச் கிராஸை உள்ளார பெருக்கிறப்ப இங்கே இதில் இந்த டேர்மில் பெருக்கிறப்ப மைனஸ் ஐஹெச் கிராஸ் அண்டு மைனஸ் ஐஹெச் கிராஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு ஐயும் பெருக்குன்னா மைனஸ் வருது தட் மைனஸ் இஸ் திஸ் ஒன் ஹச் கிராஸ் ஸ்கொயர் மற்றதெல்லாம் சேம் இந்த டேர்ம்லையும் அதே மாதிரி மைனஸ் ஐஹெச் கிராஸ்னால பெருக்கணும் இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் ஐ இஸ் தேர் மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் இருக்குன்னா ப்ளஸ் ஒன் ஒரு ஹச் கிராஸ் ஸோ இங்கே அடிஷனலாக ஒரு ஹச் கிராஸ் வருது ஐ போயிடுச்சு மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ மைனஸ் ஐஹெச் கிராஸ்னால உள்ளார கொண்டாந்து பெருக்கியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சேம் திங் இதெல்லாம் சேம் இங்கே சேம் இங்கே வேற ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டால் பெருக்கி ரெண்டால் இந்த டேர்மில் இந்த ஒரே டேர்மில் தான் இங்கே ப்ளே பண்ணியிருக்கிறோம் ரெண்டால் பெருக்கி ரெண்டால் வகுத்துருக்குறோம் ரெண்டால் பெருக்கி ரெண்டால் வகுக்கிறப்ப ஹச் கிராஸ் டிவைடட் பை 2 தான் 2 ஹச் கிராஸ் டிவைடட் பை 2 டைம்ஸ் சிக்மா தான் ஸ்பின் எஸ் ஸோ இங்கே ரெண்டால் பெருக்கிருக்கோம் இங்கே ரெண்டால் வகுத்துருக்கோம் ஹச் கிராஸ் டிவைடட் பை 2 சிக்மா தான் எஸ் அதனால இங்கே எஸ்ன்னு பார்த்துருக்கோம் அதே திரும்ப எழுதியிருக்கோம் ஏற்கனவே சொன்ன நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்ராக்சிமேஷன் இந்த டைட்டிலுக்கு வாரம் டிராக்கினுடைய ஈக்குவேஷன் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன்ல என்ன சொல்லுகிறது இது ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸோ நான் ரிலேட்டிவிட்டியில் அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா இ கண்டெய்ன்ஸ் சம் எனர்ஜி இ டேஷ் பிளஸ் எம்சி ஸ்கொயர் நான் ரிலேட்டிவிட்டியில் இந்த ரெஸ்ட் மாஸ் வராது ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ டேஷில் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வர வேண்டும் இ இருக்கிறதெல்லாம் இ டேஷ் பிளஸ் எம்சி ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணி இ இல்லாமல் ஆக்கி இ டேஷ்டை உருவாக்க வேண்டும் அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷன் ரிலேட்டிவிட்டியில இருந்து நான் ரிலேட்டிவிட்டிக்கு போகிறப்ப திஸ் எனர்ஜி ஷுட் பி லெஸ் தேன் வெரி வெரி லெஸ் தேன் எம்சி ஸ்கொயர் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஷுட் பி வெரி வெரி லெஸ் தேன் எம்சி ஸ்கொயர் இன் மேக்னிடியூட் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிலேட்டிவிட்டி ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி இல்லை திஸ் டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நான் ரிலேட்டிவிட்டி வெலாசிட்டி அதிகமாகிறப்ப இந்த இ டேஷ் அண்ட் வி வந்து ப்ளோ அப் ஆகும் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி கேஸில் தான் ரிலேட்டிவிட்டி வருகிறது இந்த அப்ராக்சிமேஷன் ஆல்ரெடி எப்படி வருதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே அப்ராக்சிமேஷன் ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறோம் ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இ டேஷ்ங்கிறதுனா டோட்டல் எனர்ஜியில் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜியை கழிச்சப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கும் தட் கைனடிக் எனர்ஜி term should be very very less than mc square and potential energy should be very very less than mc square இப்படி இருந்ததுன்னா இது நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்ராக்சிமேஷன் ரிலேட்டிவிட்டில இருந்து நான் ரிலேட்டிவிட்டிக்கு வரோம் ஓகே ஸோ இங்கே இ பிளஸ் எம்சி ஸ்கொயர் மைனஸ் யூ பவர் மைனஸ் ஒன்று இருக்க திஸ் ஃபர்ஸ்ட் டேம் இங்கே ஈக்கு பதிலாக என்ன போட போகிறோம் ஈக்கு பதிலாக இ டேஷ் பிளஸ் எம்சி ஸ்கொயர் போட போகிறோம் ஸோ இங்கே இ டேஷ்டு ப்ளஸ் எம்சி ஸ்கொயர் இந்த இடத்துல வந்து உட்காரும் இ டேஷ்டு ப்ளஸ் எம்சி ஸ்கொயர்னா இ டேஷ்டு ப்ளஸ் எம்சி ஸ்கொயர் அனதர் எம்சி ஸ்கொயர் ஸோ டபுள் டைம் எம்சி ஸ்கொயர் ப்ளஸ் இ டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம் இக்கு பல இ டேஷ் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வருது இதில் இந்த மைனஸ் ஒன்னுக்கு உள்ளார உள்ளது 2mc ஸ்கொயரை காமனாக எடுத்துருக்கிறோம் எம்சி ஸ்கொயர் ரொம்ப பெரிய நம்பர் ரொம்ப பெருசு ஸோ 2mc ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிறோம் எடுத்தோம்னா இங்கே 2mc ஸ்கொயர்னா 1 டைம்ஸ் 2mc ஸ்கொயர் ப்ளஸ் இ டேஷ் மைனஸ் யூ டிவைடட் பை 2mc ஸ்கொயர் இது 2mc ஸ்கொயர் பெருக்கிறப்ப இந்த டேர்ம் வந்துடும் இதையும் பெருக்கிறப்ப இது வந்துடும் இந்த ஹோல் திங்கினுடைய பவர் -1 ஸோ ஹோல் திங்கினுடைய பவர் -1னா இதனுடைய பவர் -1 as well as இதனுடைய பவர் -1 2mc ஸ்கொயர்னுடைய பவர் -1னா 1 டிவைடட் பை 2mc ஸ்கொயர் இது இந்த டேர்ம் வெரி வெரி லெஸ் mc ஸ்கொயர் வெரி 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 லார்ஜ் அப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன் மேலே உள்ளது சின்ன நம்பர் கீழே உள்ளது ரொம்ப பெரிய நம்பர் ஸோ திஸ் இஸ் எ ஃப்ராக்ஷன் இந்த ஃப்ராக்ஷனாக இருக்கிறப்ப இதை வந்து சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப டெய்லர் சீரீஸோ அல்லது பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில் பண்ணுறப்ப
நமக்கு என்ன வரும் 1 plus x உடைய பவர் மைனஸ் 1. 1 plus x உடைய பவர் மைனஸ் 1ன்னா 1 minus x plus x square எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு. ஸோ இது ரொம்ப சின்ன டேர்மா, சின்ன நம்பர், சின்ன ஃப்ராக்ஷனாக இருக்கனால ஹையர் டேர்ம் எல்லாம் விட்டுட்டு அந்த முதல் டேர்ம் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குதே அதை மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் ஆல் அதர் பவர்ஸ் எல்லாம் வந்து நெக்லிஜிபிளி வெரி வெரி ஸ்மால். ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா பவர் பார்க்குறப்ப குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் an approximation. This approximation is a non-relativistic approximation. அதே போல் இங்கே ஒரு பவர் மைனஸ் 2 இருக்குது, அதையும் பண்ணலாம். அதே மாதிரி e plus mc ஸ்கொயருக்கு பதிலாக 2mc ஸ்கொயர் e dash minus u பவர் மைனஸ் 2. அதே மாதிரி தான் பவரில் மைனஸ் 2. இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறப்ப இங்கே இதுக்கு பவர் மைனஸ் 2, இதுக்கு பவர் மைனஸ் 2ன்னா 2mc ஸ்கொயருக்கு பவர் மைனஸ் 2, தட் இஸ் 2 பவர் ஹோல் பவர் கீழே டினாமினேட்டரில் இருக்கனால. இதில் 1 ப்ளஸ் மைனஸ் 2ங்க வர்றப்ப மைனஸ் 2 டைம்ஸ் திஸ் ஒன் அண்ட் பவர் எல்லாம் வரும். இது ஆல்ரெடி மாஸ் இஸ் வெரி 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 லார்ஜ் அண்ட் அதனுடைய ஹையர் பவர் இருக்குது, m ஸ்கொயர் இருக்குது. ஸோ திஸ் குவான்டிட்டி இஸ் வெரி வெரி லெஸ் அஸ் அ ஹோல். ஸோ இங்கே 1 ப்ளஸ் வெரி வெரி லெஸ் நம்பர் இருக்கு. இங்கே முன்னாடி உள்ளது ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு, அதுக்கப்புறம் லெஸ் இப்போ இருக்குன்னா இன்னும் பவரில் ரொம்ப ரொம்ப எம்முக்கு டினாமினேட்டரில் பவர் ஜாஸ்தியாகி அதனுடைய வேல்யூ நெக்லிஜிபிளி ஸ்மாலாக இருக்கும். ஸோ திஸ் குவான்டிட்டியை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஹையர் பவர்ஸ் ஆஃப் எம் இன் த டினாமினேட்டர். ஸோ இந்த மைனஸ் 2 வரக்கூடிய அந்த டேமே நீக்கிடுதோம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி எம்முக்கு வந்து பவரில் 2 இருக்குது. இங்கே ஏற்கனவே வந்து பவரில் 3 வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். அதனால் வி கேன் நெக்லெக்ட். ஸோ நவ் திஸ் equation 4 becomes இங்கே e minus mc square e is equal to e dash plus mc square. So e minus mc square is equal to e dash. So here instead of emc square, e minus mc square, we can place e dash here. E dash minus u times v. இங்கெல்லாம் நம்ம அப்ராக்சிமேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை சப்ஸ்டிட் பண்ண இருக்கிறோம். So e minus mc square க்கு பதிலாக e dash minus u times v. இங்கே c square is copied. E plus mc square minus u power minus 1 is this fellow. 1 by 2 mc square times 1 minus e dash minus u divided by 2 mc square is here. Times v square. Plus this power minus 2 is approximated as this one. 1 by 2 mc square power 2. This is this fellow. With this bracket undisturbed. அப்படியே தூக்கி போட்டுக்கிறோம். டைம்ஸ் v. ஸோ அந்த அப்ராக்சிமேஷன் ரெண்டே எடுத்து போட்டிருக்கிறோம். இங்கேயும் அந்த அப்ராக்சிமேஷனை கொண்டாந்துருக்கோம். வேற ஒரு வித்தையும் இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை இதை திரும்ப எழுதியிருக்கிறோம். ஏன்னா ஸ்லைடில் எழுதிருக்கனால போர்டில் இருந்தால் இவ்வளோ தேவைப்படாது, நோட்டில் இருந்தாலும் தேவைப்படாது, திரும்ப திரும்ப இந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுத தேவைப்படாது. நோட்லனாலும் போர்டுலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கம்ப்யூட்டரில் இப்படி தான் பண்ண முடியும். ஸோ அதே இதை எடுத்து திரும்ப எழுதியிருக்கிறோம். இப்போ இங்கே இ டேஷ் டு வி இதாக இருக்கு, மைனஸ் யூவி. மைனஸ் யூவி அங்கே போனால் ப்ளஸ் யூவின்னு ஆகும். தட் ப்ளஸ் யூவி இஸ் ஹியர். ஸோ அடிஷனலாக இந்த ப்ளஸ் யூ இங்கே வருது. மற்ற பசங்கள்லாம் அப்படியே தான் விளையாட்டில் இருக்கிறாங்க. இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்முக்காண்டி இங்கே பவரில் உள்ள இந்த ஸ்கொயர் எடுத்துடுறான். ஸோ 4m ஸ்கொயர் c பவர் 4. மற்றபடி இந்த ப்ராக்கெட்டில் உள்ளவங்கெல்லாம் அன்டிஸ்டர்ப். இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். இந்த மைனஸ் யூ டைம்ஸ் வி அந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். வேற ஒன்றும் செய்யலை. இந்த டேர்மை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இங்கே e dash to v இருக்குது, இங்கேயும் e dash to v இருக்குது, e dash to p ஸ்கொயர் v இருக்குது. ஸோ e dash to உள்ளதெல்லாம் லெஃப்டில் கொண்டாந்துடுவோம், மற்றதெல்லாம் ரைட் சைடில் வச்சுருப்போம். ஸோ இங்கே e dash டைம்ஸ்
1 இங்கே வரக்கூடிய 1. இங்கே இ டேஷ்டு எங்கே வருதுன்னா இந்த இருக்குது மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே ஒரு 2 2 ஸோ 4 m ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ 1 டிவைடட் பை 4 m ஸ்கொயர் சி ஸ்கொயர். அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த இ டேஷ்டு வரக்கூடிய டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸாக இருக்குது, ஆனால் இங்கே வரப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இ டேஷ்டு பி ஸ்கொயர், இ டேஷ்டை காமன் எடுத்துட்டோம். மீத உள்ள டேர்ம் என்னென்னா பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 to 4 m ஸ்கொயர் சி ஸ்கொயர். இட் இஸ் ஹியர் திஸ் ஒன். ஸோ இ டேஷ்டை காமனாக எடுத்துருக்குறோம். இங்கே பழையபடி இ டேஷ்டு இல்லாமல் எழுதியிருக்கிறோம். மற்ற பசங்களெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறோம். இந்த மைனஸ் திஸ் மைனஸ் 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 கேன்சல்டு அண்ட் இட் கம்ஸ் ஆஸ் ப்ளஸ் ஹியர். இ டேஷ் வந்து ஏற்கனவே இடது பக்கம் போயாச்சு. மீத உள்ளவங்களை மட்டும் வலது பக்கம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போ இ டேஷ் டு பி தான் நமக்கு தேவை. ஸோ இங்கே கொண்டாந்து இருக்கிறோமே, இங்கே இந்த எக்ஸ்ட்ரா இந்த ப்ராக்கெட் இருக்குத, இந்த எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்டை இங்கே வலது பக்கம் கொண்டு வரோம். வலது பக்கம் கொண்டாந்தா என்ன ஆகும்? பவரில் -1 ஆகும். ஸோ இங்கே கொண்டாந்தோம்னா இது 1 + b ஸ்கொயர் டிவைடட் பை 4m ஸ்கொயர் சி ஸ்கொயர் பவரில் -1 ஆகும். நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் பழையபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப அந்த -1 தான் இங்கே மைனஸ் ஆகுது. ஸோ இங்கே இருந்து எடுத்த பவர் அங்கே -1 ஆகுது. அந்த பவர் மைனஸை வந்து அப்ராக்சிமேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு மைனஸ் ஆகுது. ஸோ 1 - p ஸ்கொயர் டிவைடட் பை 4m ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஹையர் டேர்ம்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் இங்கே கொண்டாந்து யூனிவர்சல் எழுதி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹையர் டேர்ம்லாம் நீக்கி வச்சுருக்குறோம். திரும்ப காப்பி பண்ண வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அதனால் இப்போ பெருக்க இருக்கிறோம். இந்த 2 டேர்மையும் இங்கே உள்ள இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா டேர்மோடையும் பெருக்கணும். ஓ அப்பா, பயங்கரமான பெருக்கலாக இருக்குமே. இதில் ஒரு 2 டேர்ம், இதில் ஒரு 3, இதில் ஒரு 2, அப்படி எல்லாம் இருக்குது. அதை 2 டபுள் ஆக்குறப்ப so many problems are there. நம்ம ஏற்கனவே இருக்கிறோம், இங்கே m is very large. So m square is very large. அப்போ m cube வந்து very very large. டினாமினேட்டர்ல m cube இருந்தது அப்படின்னா அது வரை வச்சுக்கிடுவோம். அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் அதெல்லாம் தூக்கிடுவோம். ஸோ நெட்டில் பெருக்கிறப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ 1 வச்சு இதை பெருக்கிறோம். முதல்ல பெருக்கிறோம்னா ஒன்றும் இல்லை, இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுறோம். வேற ஒன்றும் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இ டேஷ் டு பி இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ளது அப்படியே காப்பி பண்ணி 1/2m1 ப்ளஸ் u இது இது u 4mc ஸ்கொயர் எவ்ரிதிங் இஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ இது வரை அப்படியே காப்பி பண்ணி இந்த ப்ராக்கெட் எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு ரெண்டு டேர்ம் வருது. இந்த எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய டேர்மு இங்கே பி ஸ்கொயரு, இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குதா, இதையும் பெருக்கிறப்ப p⁴ இந்த 1 இந்த பி ஸ்கொயரு இவன் 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 எல்லாத்தையும் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் இந்த டேர்ம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த டேர்ம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் எப்படி வருதுன்னா இதையும் இதையும் இந்த ஒன்னையும் இந்த பி ஸ்கொயரையும் பெருக்கிறப்ப -p⁴ டிவைடட் பை இங்கே 2m ஏற்கனவே இருக்குது 4m ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடுது 8m³ 8m³ சி ஸ்கொயர். ஓகே, ஸோ இவரையும் பெருக்கி இது கூட பெருக்கிறோம். இவர் கூட பெருக்கோம்னா எம்ல அதிகமான பவர் ஆகிடும். ஓகே ஓகே ரைட். இங்கேயும் பெருக்க வேண்டாம், இது எம்னால பெருக்கிறப்ப பவர் ரொம்ப கம்மியாக ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதெல்லாம் இது கூட பெருக்கிறப்பையும் வேண்டாம். அப்போ மீதம் உள்ள இன்னொருத்தர் யார்? இந்த இருக்குது u. ஸோ யூவை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். -p² டிவைடட் பை 4m ஸ்கொயர் சி ஸ்கொயர் டைம்ஸ் u. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த 2 டேர்ம் தான் m³ வருது, மற்றெல்லாம் ஹையர் பவர்ஸில் வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த p 1 வைக்கிறப்ப 1 வச்சு பெருக்கிறப்ப அதே இது வருது, இந்த 2 வச்சு பெருக்கிறப்ப இந்த ஒரு டேர்ம் அண்டு இது கூட பெருக்கனால வரக்கூடிய டேர்ம். தட்ஸ் ஆல். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இங்கே இ டேஷ் டு பி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் தான் பண்ணியிருக்கிறோம்.
இங்க 1 p square divided by 2m. So p square by 2m is this one. இந்த தனியா ஒரு u இருக்கு, அதை ரெண்டாவது எழுதிக்கிறான். Yeah. இந்த ஒரு மைனஸ் பிளஸ் u இதெல்லாம் வருது, அதெல்லாம் பெற பார்த்துக்கலாம். 1/4 m square c square இதெல்லாம் இருக்க, இதை அப்படியே எடுத்து இந்த எழுதிருக்கோம். மைனஸ் p பவர் 4 8m கியூப் இருக்கு, அது இந்த இருக்குது. அப்புறம் தான் இந்த டேர்மும் பார்க்குறோம். இவர் p square u divided by 4m square c square with a negative sign. இங்க up square divided by 4 இந்த ரெண்டு இருக்கிறப்ப 4m square c square இதே தான். இது up square, இது p square u with a negative sign. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் கப்புள் பண்ணி காம்புடேஷன் ப்ராக்கெட்டில் எழுதினோம்னா இங்க p square ஒரு மைனஸ் சைன் வரும். இந்த மைனஸ் இஸ் ஹியர் p square u மைனஸ், இங்க மைனஸ் வெளியே எடுத்தனால ஒரு மைனஸ் வரும், minus up square. So p square u minus up square is here. This two terms, இந்த இவர் வரக்கூடியதும் இதும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இங்க எழுதியிருக்கிறோம். மற்றதெல்லாம் as it is எழுதியிருக்கிறோம். அப்கோர்ஸ் இங்க இடம் மாற்றி எழுதியிருக்கிறோம் கொஞ்சம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்க இதாவது as it is, 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 as it is. Here only there is a problem. 4m square c square. V, everything is here. PU, commutation bracket of PU பார்த்தானா என்ன வருது, மைனஸ் IH கிராஸ் del u வருது, ஏற்கனவே பார்த்தோம். P square u அப்போ என்ன வரும், மைனஸ் IH கிராஸ் del u, another time மைனஸ் IH கிராஸ் del, P square இருக்குனால. ஸோ மைனஸ் IH கிராஸ் del u மைனஸ் IH கிராஸ் del u ரெண்டையும் பெருக்கணும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இங்கே ஒரு டெரைவேஷனே நான் சொல்கிறேன், பி ஸ்கொயர் யூ அப்படின்னு என்னுடைய டெரைவேஷன். நீங்கள் பியூக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் பி ஸ்கொயர் யூக்கு பார்க்கலாம். பார்த்தா என்ன வரும், மைனஸ் IH கிராஸ் del டபுள் டைம் இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், IIE மைனஸ் ஆகும், தட் மைனஸ் இங்கே மைனஸ் ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். H கிராஸ் ஸ்கொயர் H கிராஸ் ஸ்கொயர், del ஸ்கொயர் del ஸ்கொயர். ஸோ பியூக்கு மாதிரி பி ஸ்கொயர் யூக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ அதுதான் பி ஸ்கொயர் யூ காம்படேஷன் ப்ராக்கெட் இஸ் மைனஸ் H கிராஸ் ஸ்கொயர் del ஸ்கொயர் யூ. அதை தான் எடுத்து கொண்டு வந்து போட்டுருக்கோம். ஸோ அதே தான் அங்கே எடுத்து எழுதுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பி ஸ்கொயர் இங்கே இருக்குது, யூ தாண்டா இருக்குது, மைனஸ் பி பவர் 4 8m c ஸ்கொயர் c ஸ்கொயரை மட்டும் இங்கே எடுத்து எழுதிருக்கிறோம், மற்றபடி ஒன்றும் செய்யலை. இங்கே H கிராஸ் ஸ்கொயரை H கிராஸ் ஸ்கொயர் இருக்குதா, இதை வெளியே எடுத்துரும். H கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4m ஸ்கொயர் c ஸ்கொயர் எடுத்தோம்னா இவர் வந்து மைனஸில் இருக்கும். ஸோ அதை எங்கே எழுதியிருக்கிறோம், மைனஸ் டோ யூ பை டோ ஆர் டோ பை டோ ஆர். இங்கே ஒரு H கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4m ஸ்கொயர் அண்ட் டெல் ஸ்கொயர் யூ பை சி ஸ்கொயர் இருக்கா, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். H கிராஸ் ஸ்கொயர் 4m ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது, டெல் ஸ்கொயர் யூ இங்கே கொண்டாந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த டேர்மையும் எடுத்து எழுதுகிறோம். இது ஆல்ரெடி எங்கே போயிடுச்சு. ஸோ மீதம் உள்ளதை பெருக்கியே எழுதிருந்தோம். ஜஸ்ட்டு பெருக்கியே எழுதுகிறப்ப இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, கேன்சல் ஆனால் அங்கே ஒரு 2. ஸோ 1 டிவைடட் பை 2m ஸ்கொயர் சி ஸ்கொயர் 6 டோ யூ பை டோ ஆர் எஸ் டாட் எல். இந்த டேர்ம் லாஸ்ட்டில் எழுதியிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. This equation is the non-relativistic reduction of the Dirac equation. Dirac equation la, of course, spherically symmetrical potential la, non-relativistic approximation பண்றப்ப we get this equation. இந்த ஈக்குவேஷன்ல ஒன்றும் என்ன மீன் பண்ணுது, எதையாவது மீன் பண்ணுதா அல்லது நமக்கு புரியலையா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் we want to understand. இங்க this is a energy term without a rest mass. ஸோ இது ஸ்க்ராடிங் இந்த இவங்கெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த தேர்டு டேர்ம்லேருந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டேர்ம்லாம் இல்லைன்னா திஸ் இவி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைட் பை 2m ப்ளஸ் யூ டைம்ஸ் தி வி இங்கே தான் வேவ் ஃபங்க்ஷனுடைய சாராம்சம் இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து என்னென்னா ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் தான். நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனில் பி ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் யூ டைம்ஸ் சைன் வரும். E psi is equal to p square divided by 2m plus u sin வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனில் வரக்கூடியது.
The first term is the kinetic energy term, and this is the potential energy term in non-relativistic. So the first term is the kinetic energy in non-relativistic case, and U is the second term. This is the potential energy in non-relativistic case. இந்த ரெண்டும் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ல வர்ற மாதிரி வந்திருக்குது. ஓகே, the third term இருக்குதே, இந்த மூணாவது term எப்படி வந்துச்சு அப்படின்னா, the third term is higher power expansion of this equation. C square P square plus M square C power 4 power half தான் எனர்ஜி. ஏன்னா E square is equal to C square P square plus M square C power 4, அதனுடைய பவர் ஆஃப் தான் எனர்ஜி. ஸோ எனர்ஜி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது அப்ராக்சிமேட் பண்ணுறப்ப என்ன வருகிறது, இது அப்படியே ரூட்டில் வச்சு அப்ராக்சிமேட் பண்ணுறோம். திஸ் இஸ் இ ஸ்கொயர்ட், அதுக்கு ரூட்டு பார்த்தோம்னா இ. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4 பவர் ஹாஃப். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, அப்ராக்சிமேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, இங்கே எம்சி ஸ்கொயர் வந்து லார்ஜராக இருக்குது. அதனால் எம்சி ஸ்கொயரை எடுத்தோம்னா, இங்கே எம் ஸ்கொயர் சி பவர் 4 எடுத்து அதுக்கு ரூட்டு பார்த்தோம்னா எம்சி ஸ்கொயர்னு வரும். டைம்ஸ் இங்கே எம் ஸ்கொயர் சி பவர் 4 எடுத்துருக்குறோம், காமனாக எடுத்து வெளியே கொண்டு வந்துருக்குறோம், அதனால் எம்சி ஸ்கொயர்னு வந்துருக்குது. ஆக இதை எம் ஸ்கொயர் சி பவர் 4 காமனாக எடுக்கிறப்ப 1 ப்ளஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் சி பவர் 4. இங்கேயும் எம் ஸ்கொயர் சி பவர் 4 பவர் ஆஃப்னு வந்திருக்கும், அதை செஞ்சு முடிச்சிட்டோம், எம்சி ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஏற்கனவே பண்ணனால உங்களுக்கு இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பழையபடி நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் 1 ப்ளஸ் சம்திங். இங்கே நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணுறோம். திஸ் டைம் இஸ் வெரி லார்ஜ், திஸ் டைம் இஸ் ஸ்மால் இன் நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ். ஸோ we can expand in binomial expansion. Higher powers can be neglected. So mc square is this here. இதை 1 plus half time x. So 1 plus half time this fellow. So here this is mc square. இது வந்து 1 plus 1/2 times this one. அப்புறம் n into n minus 1 x ஸ்கொயர்னு வரும். என்னங்கிறது half, n minus 1ங்கிறது minus half. ஸோ அதனால் இந்த டேர்ம் வருது minus 1/8. அஃப்கோர்ஸ் ஒரு 2 x square by 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ அதனால் ஒரு 2, அதனால் இங்கே ஒரு 8 வருது. minus 1/8 இதனுடைய ஸ்கொயர் வந்து p power 4 m power 4 c power 4. ஸோ இது அந்த நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் n into n minus 1/2 ஃபேக்டோரியல் n into n minus 1 டிவைடட் பை 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அந்த டேர்ம் தான் இது. ப்ளஸ் போட்டிங்கன்னா அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாற்றி வந்துட்டு. ஸோ இங்கே இந்த 3 அதர் டேர்ம்ஸ் எல்லாம் நீக்கிட்டோம்னா இப்படி வருது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபெலோ ப்ளஸ் சம்திங். இது ரிலேட்டிவிட்டியிலிருந்து நான் ரிலேட்டிவிட்டிக்கு போகக்கூடிய அப்ராக்சிமேஷன். இதையும் பெருக்கணும்னா எம்சி ஸ்கொயர் வரும். ஸோ டோட்டல் எனர்ஜியில் இட் கண்டெய்ன்ஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி. இந்த செகண்ட் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்சி ஸ்கொயர், இங்கே உள்ள எம் ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு சி ஸ்கொயர் வில் பி கேன்சல்ட் அண்ட் எம் ஸ்கொயர் கேன்சல் அண்ட் லீவிங் எம் ஹியர். So p square divided by 2m வரும். That is kinetic energy term. So total energy it contains rest mass energy and this p square by 2m. அதான் இங்கே வருது p square by 2m. Of course அதை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம், மீத உள்ள ரெஸ்ட் மாஸ் எல்லாம். அண்ட் திஸ் டேர்ம் இதுதான் நெக்ஸ்ட் வரக்கூடிய டேர்ம். அது எம்சி ஸ்கொயர்னால இங்கே வகுக்கிறப்ப -1/8 p power 4 m power 4 இங்கே m cube c power 4 இங்கே c ஸ்கொயர் c power 4 கேன்சல் ஆகி c ஸ்கொயர் வருது. ஸோ இந்த தேர்ட் டேர்ம் c ஸ்கொயர் p ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் c power 4 பவர் ரூட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண வரக்கூடியனால வரக்கூடிய ஹையர் டேர்ம். இந்த ரெண்டு நான் ரிலேட்டிவிட்டியில் உள்ளது. இது ரிலேட்டிவிட்டியிலிருந்து அப்ராக்சிமேட் பண்ணதுனால வந்து எக்ஸ்ட்ரா டேர்ம். ஓகே, the last term is spin orbit coupling. இங்கே ஸ்பின்னுங்கிறது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது இட் இஸ் அ குவாண்டம் மெக்கானிக்கல் ஒன். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமோ ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமோ ரெண்டும் கப்பல் ஆகுது. அப்படி கப்பல் ஆகுதுனால வரக்கூடிய எனர்ஜி இஸ் திஸ் ஒன்.
1 by 2m square c square or dou u by dou r s dot l. This is spin orbit coupling. இதனுடைய ஆரிஜின் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸ்பின்னுங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸில் தான் உண்டு, கிளாசிக்கலில் கிடையாது. ஸோ திஸ் அடிஷ்னல் டேர்ம் எதனால் வருது? இந்த எஸ் எப்படி வந்தாருன்னா சிக்மானால வந்தது. சிக்மா வந்து பவுலிஸ் மேட்ரிசஸ், அது இங்கே எப்படி வந்ததுன்னா டிராக் மேட்ரிசஸ்ல இருந்து வருகிறது. ஸோ அந்த மேட்ரிசஸ் உள்ளே இருக்கிறதுனால இங்கே இது வருகிறது. ஸோ இது இந்த தியரியினுடைய ஸ்பெஷாலிட்டி, திஸ் டேர்ம். ஓகே, இந்த லாஸ்ட் டேர்ம் த செகண்ட் இந்த மிடில் விடுபட்டது, h cross divided by 4m square c square del square u minus dou u by dou r by dou r does not have any classical analog or non-relativistic quantum analog. இது என்னன்னு சொல்ல தெரியல. இது எதனால வருகிறது? இதனுடைய கிளாசிக்கலா இதனுடைய அனலாக் கிளாசிக்கலா எப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? நான் ரிலேட்டிவிஸ்டிக்ல இருந்து இது என்ன மீன் பண்ணுது? ஸோ the meaning for this term we don't know. Okay, ஸோ இந்த term எப்படிங்கிறதுனுடைய மீனிங் we can tell. இதனுடைய மீனிங் எதனால வருதுன்னு we cannot tell. ஆனால் இந்த அப்ராக்சிமேஷன் வந்து நாட் அ குட் அப்ராக்சிமேஷன். அதையும் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த அப்ராக்சிமேஷன் இஸ் நாட் அ குட் ஒன். ஏன்னா இதில் உள்ள எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டராக இருக்காது. இது ஒரு இதனுடைய அட்வான்ஸ்ட் லெவல் வேறு, ஃபிசிக்ஸ் வேறு புக்கில் ரிசர்ச் லெவலில் இருக்குது. ஸோ இதோட நம்ம இன்னையோட நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸு கம்ப்ளீட் பண்ணிடுறோம் 100%. ஓகே, தேங்க்யூ.